get a job which company pays very well. எனக்கு ப்ரீவியஸா எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. ஐ அம் a complete fresher. எனக்கு ஐடி கம்பெனி பத்தி தெரிஞ்சுக்கணும். என்ன டைப்ஸ் ஆஃப் ஐடி கம்பெனி இருக்கு, நான் எப்படி ஒரு ஐடி கம்பெனி அப்ரோச் பண்றது, எனக்கு எந்தெந்த மாதிரி லேர்னிங் கர்வ் இருக்கும், salary ரேஞ்ச் எவ்வளவு இருக்கும், எப்படி நான் வந்து ஒரு கம்பெனிக்குள்ள போறது அப்படின்ற ஒரு கம்ப்ளீட் வீடியோ தான் நம்ம இந்த வீடியோல மேக் பண்ணிருக்கோம். So please get into video. I am Ramya. I am working in software top tech company. நம்ம சொன்ன மாதிரி which IT companies are easy to get a job அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஐடி கம்பெனில என்னென்ன கம்பெனிஸ்லாம் இருக்கு, என்ன டைப்ஸ் இருக்கு ஆக்சுவலா, ஸோ அதில் நம்ம என்னென்ன கம்பெனி அப்ரோச் பண்ணலாம், நமக்கு எங்க ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு, லேர்னிங் கவ் எங்க இருக்கு, சேலரி ரேஞ்ச் இருக்குன்றதை கம்ப்ளீட்டாக நம்ம பார்க்க போறோம். ஸோ என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ஐடி கம்பெனி இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா சாஃப்ட்வேர் பேஸ்ட் ஐடி கம்பெனிஸ் இருக்கு, ப்ராடக்ட் பேஸ்ட் ஐடி கம்பெனிஸ் இருக்கு, இது போக ஸ்டார்ட் அப்ஸ் இருக்கு. ஸோ ஸ்டார்ட் அப்ஸ்ன்றது என்ன அப்படின்னா சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனியோட ஸ்டார்ட் அப்ஸும் இருக்கு, ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனியோட ஸ்டார்ட் அப்ஸும் இருக்கு. ஸோ ஸ்டார்ட் அப் அப்படின்றது என்ன அப்படின்னா ஒரு பெரிய நிறைய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் வாங்காம இப்போதான் ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க, அவங்களோட கெரியர் இப்போதான் ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. ஒரு குட்டி குட்டி ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் வாங்கி இப்போதான் வந்து கொஞ்சம் பேரை வச்சு ஹையர் பண்ணி அவங்க வந்து ஜாப் கம்பெனி நடத்திட்டு இருப்பாங்க. ஸோ இதுதான் ஸ்டார்ட் அப்ஸ். சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனினா என்ன, ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனினா என்ன? சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனின்றது என்ன அப்படின்னா அவங்க வந்து ஓன் ப்ராடக்ட் வச்சுக்க மாட்டாங்க. ஆல்ரெடி ஒரு ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனியா இருக்கட்டும், ஒரு பெரிய கம்பெனியா இருக்கட்டும், அந்த கம்பெனியோட ப்ராஜெக்ட் இவங்க வாங்கிட்டு அந்த கம்பெனிக்கு சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் கம்ப்ளீட்டா சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனி. ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனி என்ன அப்படின்னா ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனில அவங்க தன்னோட ஓன் ப்ராடக்டை வந்து டெலிவர் பண்ணுவாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனியோட எக்ஸாம்பிள்ஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா மைக்ரோசாஃப்ட் வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணக்கூடிய ஆஃபீஸஸ் இருக்கு பார்த்தீங்களா, அவுட்லுக் இருக்கட்டும், டீம்ஸாக இருக்கட்டும், ஒன்லுக், இந்த மாதிரி நிறைய வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ AWS வந்து அமேசான் ப்ரொவைட் பண்ணுறாங்க இல்லையா. ஸோ அந்த ஆப்பிள் ஃபேன் கம்பெனிஸ் இருக்கு பார்த்தீங்களா, அதெல்லாமே வந்து ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிஸ். சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா TCS இருக்கு, CTS இருக்கு, காக்னிசன்ட், விப்ரோ, இன்ஃபோசிஸ், HCL எல்லாமே வந்து சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனிஸ் தான். ஸோ இப்போ நம்ம வந்து சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனி என்ன தெரிஞ்சிச்சு, நமக்கு ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனி என்ன தெரிஞ்சிச்சு. இதோட சேலரி ரேஞ்ச் எங்க இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனியோட சேலரி ரேஞ்ச் வந்து ஒரு ஃப்ரெஷருக்கு 3 to 4.25 LPA வரைக்குமே ப்ரொவைட் பண்றாங்க. இது ஒரு ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனியா இருந்துச்சுன்னா this company pays very well. up to 12 LPA வரைக்குமே வந்து ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனி வந்து ப்ரொவைட் பண்றாங்க. இது ஃபேன் கம்பெனிஸ் இருக்காங்க. ஃபேன் கம்பெனிஸ்னா என்ன அப்படின்னா ஃபேஸ்புக், அமேசான், நெட்ஃபிளிக்ஸ், ஜின்றது என்ன கூகுள், ஸோ இந்த மாதிரியான ஃபேன் கம்பெனிஸ்லாம் இருக்கு. இப்போ மேங்னு சொல்றாங்க, ஏன்னா ஃபேஸ்புக் வந்து மெட்டான்னு சேஞ்ச் பண்ணாலும் மேங் கம்பெனிஸ் சொல்றாங்க. ஸோ இந்த கம்பெனிஸ் எல்லாமே ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனி தான், பட் இதெல்லாம் இன்னுமே கொஞ்சம் பெரிய கம்பெனிஸ். ஸோ வந்து ப்ராடக்ட் பேஸ்ட விட தாண்டின ஒரு பெரிய கம்பெனிஸாக இருக்காங்க. ஸோ அங்கே வந்து போகிறது, அங்கே வந்து உங்களோட சேலரி ரேஞ்ச் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா 45 LP to 50 LP வரைக்கும் எல்லாம் ப்ரொவைட் பண்றாங்க. ஸ்டார்ட் அப்போட சேலரி ரேஞ்ச் எக்ஸ்பெக்ட் பண்ணீங்க அப்படின்னா 6 LP ல இருந்து 8 LP வரைக்கும் இருக்கும். இப்போ இன்டர்வியூ டிஃபிகல்ட்டிஸ் பத்தி பார்க்கலாம். சர்வீஸ் பேஸோட இன்டர்வியூ டிஃபிகல்ட்டிஸ் பார்த்தீங்க அப்படின்னா அது குவைட் ஈஸி தான், ரொம்ப இன்டர்வியூ டிஃபிகல்ட்டிஸ் இருக்காது. ஏன்னா சர்வீஸ் பேஸ் கம்பெனியில் என்னென்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ஆப்டிடியூட் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. செகண்ட் என்ன அப்படின்னா கம்யூனிகேஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. தேர்ட் என்ன அப்படின்னா வில்லிங் டு லேர்ன், உங்களுக்கு லேர்ன் பண்ணக்கூடிய வில்லிங்னஸ் இருந்தாவே எனஃப் தான். ஏன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பல்க் ஹையர் பண்ணுவாங்க. பல்க் ஹையர் பண்ணிட்டு அவங்க வந்து ப்ராப்பரா 3 to 4 months ஆர் 2 to 3 months வந்து ப்ராப்பரா ட்ரைனிங் கொடுப்பாங்க. ட்ரைனிங் கொடுத்து முடிச்சுட்டு தான் உங்களை ப்ராஜெக்ட்ல போடுவாங்க. ஸோ உங்ககிட்ட இருந்து ஸ்கில்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க. உங்ககிட்ட இருந்து ஸ்கில்ஸ் எல்லாமே நீங்க கத்துக்க ரெடியா இருக்கீங்களா, ஏன்னா அவங்க ட்ரைனிங் கொடுக்குறாங்க இல்லையா. ட்ரைனிங் கொடுக்கும் போது நீங்க ஒண்ணுமே கத்துக்காம சும்மா இருந்துக்க கூடாது இல்லையா. அது கத்துக்க ரெடியா இருந்தீங்க அப்படின்னா அவங்க வந்து உங்களை எடுத்துப்பாங்க. பட் இதே வந்து ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனின்றது என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆல்ரெடி நாலேஜ் இருக்கணும். ஏன்னா இவங்க வந்து பல்க் ஹையர் பண்ண மாட்டாங்க. ஒரு 1 yearக்கே வந்து 100+ பீப்புள்ஸ் அவங்க எடுப்பாங்க. அப்படின்ற போது உங்களை கூப்பிட்டு வச்சு அவங்க ட்ரைனிங் கொடுத்து உங்க நாலேஜ் டெவலப் பண்ணி ஒரு ப்ராஜெக்ட்ல போட மாட்டாங்க. ஸோ ஆல்ரெடி ப்ரீரிக்வெஸ்ட்ஸாவே உங்ககிட்ட வந்து ஒரு குட் நாலேஜ் எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. ஸ்டார்ட் அப் கம்பெனியும் அந்த மாதிரி தான். பட் ஸ்டார்ட் அப் கம்பெனி வந்து உங்ககிட்ட எந்த மாதிரி ஸ்கில்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க பார்த்தீங்க அப்படின்னா டெவலப் பண்ண உங்களோட ஸ்கில்ஸ், உங்க ப்ராஜெக்ட் எப்படி வந்து ஒர்க் பண்ணிருக்கீங்க. ஏன்னா அவங்க டேரக்டா வந்து வந்தோடனே எங்க ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். ஏன்னா ஸ்டார்ட் அப்லயே முதல்ல ஒரு 20-30 பேர் தான் ஒர்க் பண்ணுவாங்க. 20-30 பேர் அந்த ஒரு கம்பெனி நடத்தணும் அப்படின்னா எல்லா ரோலுமே நீங்க பண்ணணும். உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க ஆள் இருக்க மாட்டாங்க. ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனில வந்து டேட்டா சோஷியல் அல்காரிதம்ஸ் வந்து கம்ப்ளீட்டா எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அதுல நீங்க தரவாந்தீங்கன்னாவே நீங்க ஈஸியா அடிச்சிடலாம். ஸோ ஒர்க் ப்ரெஷர் எங்க அதிகமா இருக்கும் ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனில, சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனில, ஸ்டார்ட் அப்ல பாத்தீங்க அப்படின்னா ஒர்க் ப்ரெஷர் டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் கம்ப்ளீட் ப்ராஜெக்ட். ஸோ இது வந்து இவங்களுக்கு தான் அதிகமா இருக்கும்னு சொல்ல முடியாது. ஏன்னா நீங்க நிறைய பேரோட ஒரு காமன் சேயிங் என்ன இருக்குன்னா சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனில வந்து ஒர்க் ப்ரெஷரே இருக்காது, அவங்க ரொம்ப ஃப்ரீயா சுத்திட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க. அப்படிலாம் கிடையவே கிடையாது. அந்த சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனி வந்து ஒர்க் பண்ண
சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்ட் பேஸ் கம்பெனி வந்து ரொம்ப ஒர்க் ப்ரெஷர் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா ஆப்வியஸா சர்வீஸ் பேஸ் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கும் ஒர்க் ப்ரெஷர் இருக்கும் இல்லையா? ஸோ ஒர்க் ப்ரெஷர் கம்பெனி டிபெண்ட்ஸ் ஆன் த ப்ராஜெக்ட்ஸுங்க. ஸோ சர்வீஸ் பேஸ் கம்பெனியில் இருக்கவங்களுமே நிறைய ஒர்க் ப்ரெஷரில் இருப்பாங்க. ஸ்டார்ட் அப் இருக்கவங்க சம்டைம்ஸ் ரொம்ப ஃப்ரீயாக இருப்பாங்க. ஸோ இதில் நம்ம டிபெண்ட் பண்ணவே முடியாது. ஸோ கம்ப்ளீட்டாக உங்கள் ப்ராஜெக்ட்ஸ் பொறுத்து அவங்க வந்து ஃப்ரீயாக இருக்கிறதும் பிஸியாக இருக்கிறதும் இருக்கும். ஸோ ஹைக்கு வந்து எங்கே அதிகமாக இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்வியஸாக ப்ராடக்ட் பேஸ் கம்பெனி தான் வந்து உங்களுக்கு நிறைய பே பண்ணும். அதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு ஃப்ரெஷராக ஜாயின் பண்ணுறீங்க ப்ராடக்ட் பேஸ் கம்பெனிலாம் நீங்கள் டேரெக்டாகவே வந்து அப் டு 10 LP வரைக்கும் கூட நீங்கள் போகலாம். ஒன்ஸ் நீங்கள் போனதுக்கப்புறம் இன்னொரு கம்பெனி ஸ்விட்ச் பண்ணும்பொழுது நீங்கள் அந்த பர்டிகுலர் ரோலுக்கு அப்ளை பண்ணுவீங்க. ஏன்னா ப்ராடக்ட் பேஸ் கம்பெனியில் வந்து ரூல்ஸ் இருக்கும். SD1, SD2 இருக்கும். நீங்கள் SD1க்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அந்த கம்பெனியில் SD1க்கு இப்போ 18 LP கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து ஆல்ரெடி வந்து ஒரு 7 to 6 LPயில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக நீங்கள் 18 LPக்குள்ளே ஜம்ப் ஆகிடலாம். நீங்கள் வந்து நீங்கள் வந்து 50% தான் ஹைக் இந்த மாதிரியான வேர்ட்ஸ்லாம் அங்கே இருக்காது. டேரெக்டாக உங்களுக்கு அந்த ரோல்ஸ்க்கு எவ்வளோ உங்கள் மார்க்கெட்டில் ப்ரொவைட் பண்ணுறாங்களோ அதை உங்களுக்கு அப்படியே கொடுத்துருவாங்க. ஸோ அது ரொம்ப இப்போ ஈஸியாக இருக்கும். ஸோ ப்ராடக்ட் பேஸ் வந்து ப்ராடக்ட் பேஸ் கம்பெனி அது வந்து ஃபேங் கம்பெனி ட்ரீட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அண்ட் ஆல்சோ உங்களுக்கு வந்து ஹைக்கும் அதிகமாக கிடைக்கும். பட் சர்வீஸ் பேஸ் கம்பெனியில் ஹைக் வந்து கொஞ்சம் கம்மி தான். ஏன்னா 50%, 20%, 30% நீங்கள் போகும்பொழுது நீங்கள் எப்போ வந்து உங்களோட அந்த ஒரு ரேஞ்ச் 10 LP 12 LP உங்களுக்கு ரீச் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸ்டார்ட் அப்பில் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்டார்ட் அப்பில் லேர்னிங்க்கு பயங்கரமாக இருக்கும். இது இந்த ஹையாகிடும். ஸோ அப்போது நீங்கள் வந்து ஸ்டார்ட் அப்லேருந்து ஜம்ப் படிக்கும் போது ஒரு பெரிய கம்பெனி ஜம்ப் பண்ணிக்கலாம். ஸோ உங்ககிட்ட ஆல்ரெடி ஸ்டார்ட் அப் ஆஃபர் இருக்குது, சர்வீஸ் பேஸ் கம்பெனியோட ஆஃபர் இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஸ்டார்ட் அப்போட ஆஃபர் சூஸ் பண்ணலாம். நீங்கள் ஸ்டார்ட் அப்போட ஆஃபர் இருக்குது, உங்களுக்கு ப்ராடக்ட் பேஸ் கம்பெனி இருக்குது அப்படின்னா நீங்கள் ப்ராடக்ட் பேஸ் கம்பெனியோட ஆஃபர் சூஸ் பண்ணலாம். இல்லை என்கிட்ட எந்த ஆஃபருமே இல்லை, எனக்கு வந்து இப்போ தான் நான் வேலைக்கு ரெடியாக இருக்கேன் அப்படின்னா நீங்கள் எந்த ஜாப் வேணாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். பிகாஸ் நமக்கு ஜாப் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கிடைக்கிற ஜாப் நம்ம அப்ளை பண்ணியே ஆகணும். ஏன்னா நீங்கள் ஒன்ஸ் ஒரு ஜாப்குள்ளே போயிட்டக்கு அப்புறம் நீங்கள் ஈஸியாக எந்த கம்பெனி வேணாலும் நீங்கள் ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். ஏன்னா நீங்கள் சர்வீஸ் பேஸ் கம்பெனின்றது இப்போ வந்து நிறைய பேர் வந்து சர்வீஸ் பேஸ் கம்பெனிக்குள்ளே போயிட்டு தான் அவங்க ஸ்கில்ஸ் நல்லா டெவலப் பண்ணி முடிச்சுட்டு தான் ஒரு பெரிய ஜம்பை அடிச்சிருக்காங்க. ஒரு மேங் கம்பெனிஸ்க்குலாம் போயிருக்காங்க. ஸோ நீங்கள் எந்த ஜாப் கிடைச்சாலும் நீங்கள் அட்டன் பண்ணுங்க. பட் இதுதான் வந்து கம்ப்ளீட்டாக ஒரு ஐடி கம்பெனியில் லேர்னிங் கர்வ் எப்படி இருக்குது, ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி இருக்குது, சேலரி ரேஞ்ச் எல்லாமே நான் சொல்லி முடிச்சுட்டேன். ஸோ உங்களுக்கு ஒரு டீட்டெயில் ஐடியா கிடைச்சிக்கணும் நம்புறேன். இந்த மாதிரி மோர் இன்ஃபர்மேஷன் டெக்னிக் நம்ம கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்க. இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு 1 second கூட ஆகாது. பட் இட் மீன்ஸ் a lot to me. ஸோ இந்த வீடியோ யாருக்கெல்லாம் இன்ஃபர்மேஷன் தோணுது அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. Until then, bye bye.